இந்த 150 வருட கிரிக்கெட் வரலாற்றில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன் அடித்த பிளேயர்ஸ் எண்ணி பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடலாம். அவ்வளோ கம்மியான பிளேயர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டு விராட் கோலியால் பண்ண முடியும், ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணியும் இருப்பார். பட் இருந்தாலும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மைக்காஸே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எப்பா இந்த விரத்தை வந்து நாங்கள் சீண்டவே கூடாதுன்னு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசணும். ஏன்னா அவர் வந்து நார்மலாக ஆடிட்டு போனால் கூட கம்மியான ரன் அடிக்கிறாரு. இவரை நம்ம சீண்டி விட்டோன்னா மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் இவர்னாலேயே மேட்ச் அவங்க இந்தியா ஜெயிக்கிற மாதிரி போகுதுங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொன்னார். பும்ரா இருக்கட்டும், வருண், உமேஷ் யாதவ், புவனேஸ்வர் குமார், இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க விராட் கோலி தான் மைண்ட் செட்டே மாற்றினார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த கேப்டன் விராட் கோலின்னு. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு பிளேயரை வெறுக்கிறாங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு. அதே சமயம் இந்த பிளேயர் தான் மேட்சை போய் நான் கிரவுண்டில் பார்க்கணும், இவனுக்காகவே டெஸ்ட் மேட்ச் பார்க்கணுன்னு ஒரு இந்தியன் பிளேயர் இருந்தானா அது கண்டிப்பாக விராட் கோலி தான். நம்ம விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து சச்சினோட தான் கம்பேர் பண்ணாங்க. சச்சினோட ரெக்கார்டை உடைக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி. விராட் கோலி வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சச்சின் எங்கே, இவர் போய் சச்சினோட ரெக்கார்டை எல்லாம் ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு தெரியாதவங்களுக்கு கூட விராட் கோலிங்கிற இந்த பேர் தெரியுது. ஒரு அத்லட்டா விராட் கோலி ஒரு கிரிக்கெட் பிளேயர்ப்பா அப்படிங்கிற அளவு சொல்கிற அளவுக்கு இருக்கு. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். விராட் கோலி அவரோட ரிட்டைர்மெண்ட் தான் இப்போதைக்கு பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு கிரிக்கெட் வேர்ல்டில். இன்ஃபேக்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் பல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பற்றி ஏன் விராட் கோலி ரிட்டையர் ஆகிருக்காரு, எதனால் ரிட்டையர் ஆனார், அவரை பற்றி சுற்றி நடந்துட்டு இருக்க விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் பேசுறதுக்காக தான் நம்ம கூட முகமது ஜாவேத் வந்திருக்காரு. அண்ணா வெல்கம். வணக்கம். நான் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இப்போ தான் ஐபிஎல் ஃபீவர்லேருந்து அந்த ஃபீவர் அப்படியே போயிட்டுருக்கு, திரும்ப ரீஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த நாளில். பட் இருந்தாலும் இந்த சஸ்பெண்ட் ஆன நேரத்தில் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான ஒன்று தான் விராட் கோலியோட ரிட்டைர்மெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. பிஜிடி நடக்கிறப்பவே நான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு பிளேயர்ஸ் கிட்ட பேசியிருந்தாலுமே பட் அவர் போக மாட்டாருன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. தோனி, ரோஹித் சர்மா மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை பார்த்தோம்னா உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? இல்லை, உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இங்கிலாந்து டூர் போக போகிறோம். இப்போ நம்ம அந்த டூருக்கு முக்கியமான பிளேயரே விராட் கோலி தான். ரொம்ப வருஷம் போயிருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் தான் யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணுற இடத்துல இருந்தார். இப்போ தான் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறான்னு சொல்லி பார்த்தோம். ஒரே வாரத்தில் விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல. கூகுளில் போய் முதல்ல உண்மைதானா இல்லை ஏதாவது ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது எப்படி இந்த டூர் இருக்க போகுதுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஆமாண்ணா, சீனியர் பிளேயர்ஸ் லைக் அஸ்வின் கிடையாது இந்த சீரீஸ்க்கு. லாஸ்ட் சீரீஸ்லேருந்து அவர் இல்லை, இப்போ மிஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் ரோஹித் சர்மா இல்லை, விராட் கோலி இல்லை, ஜடேஜா மட்டும்தான் போவார்னு நினைக்கிறேன். பட் ஸ்குவாட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. இந்தியா ஏ ஸ்குவாட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மெயின் ஸ்குவாட் நம்ம இந்த வீடியோ எடுக்கிற சமயம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணப்படல. ஸோ மேபி ஜடேஜா உள்ளே இருப்பார், கேஎல் ராகுல் மாதிரியான பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் இருந்தாலும் விராட் கோலி அப்படிங்கிற ஒரு ஆறாவை மிஸ் பண்ணுவாங்களோ இந்தியன் டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவரோட விலகல் அப்படிங்கிறது இந்தியன் டீமை எவ்வளோ பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து தோனி கேப்டன்சி விட்டு போனோன்னே டெஸ்ட் கேப்டனாக ஆனார். நம்ம ரொம்ப வந்து அக்ரெசிவாக கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தோம். டீமில் ஒருத்தனை ஆப்போனன்ட் சீன்னா கூட 11 பேரும் அவனுக்கு எகென்ஸ்டாக இருக்கணும். அந்த டீம் ரொம்ப நம்மளை பார்த்து பயப்படணுங்கிற மாதிரி அவரோட அக்ரெஷன் இருக்கும். டீம் பிளேயர்ஸும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, பண்ணாங்க. நீங்கள் இப்போது கேட்டிங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து ஓகே, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தால் ஆகணும். ஏஜ் ஆகுதுன்னா நம்ம புது பிளேயர்ஸை கொண்டு வந்து தான் ஆகணும். பட் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஜடேஜா இருக்கா, அவர் பார்த்துப்பார். அதே சமயம் ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட்டும் ஒயிட் பால் மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்காது. பட் விராட் வந்து ஆஸ் அ கேப்டனாக இருக்கும்போதும் நம்ம ஃபுல் ஃபேஸ் ஆஃப் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராவிட், சச்சின், லக்ஷ்மண் இவங்கெல்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கங்குலி அக்ரெஷனான கேப்டன் தான். பட் எல்லா மேட்சும் நம்ம அதை பார்க்க முடியாது. லார்ட்ஸில் அவரோட அக்ரெஷன் பார்த்துருக்கோம். ஒரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட டாஸ்க் லேட்டாக வந்து ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவாவை வெறுப்பேற்றி விட்டார். அதெல்லாம் இருக்கும். பட் இந்த மேட்ச்லாம் விராட் கோலி ஆடுற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிளேயராக இருந்தாலும் சரி, ஆஸ் அ கேப்டனாக இருந்தாலும் சரி, மேட்ச் ஒரு செஷனுக்கும் அவ்வளோ அக்ரெஷன் இருக்கும். ஃபீல்டை வந்து சும்மாவே இருக்க விட மாட்டார். ஆடியன்ஸும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்னா போரு அந்த இதே கிடையாது. விராட் கோலிக்காகவே அவ்வளோ டிக்கெட் சேல் ஆகும். அந்த மாதிரி பர்சன் அவர். ஸோ அவர் உள்ளே இருக்கும்போது ஃபீல்டில் யாருமே வந்து அந்த டைமை வந்து இப்போ ஒரு டீம் மெம்பர் இருக்காங்க ரொம்ப லேசியாக இருந்தாங்கன்னா கூட உடனே அவர் சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணுற கேரக்டர் அவர். இருந்தால் உள்ளே 100% கொடு, இல்லையா வெளியே போய்ட்டு உடனே உள்ளவா, அந்த மாதிரி அளவர். ஸோ அவர் இல்லாத இப்போ பயங்கர ஒரு ஏமாற்றம் தான். இந்தியாவுக்கு கேப்டன் பார்த்தா கூட வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கூட டெஸ்ட்டில் அவர் தான் சிறந்தவராக இருக்கார். இந்தியாவுக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக. இன்னொன்று ஆட்டிடியூடே சேஞ்ச் பண்ணாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ட்ராக் ஆடிடலாம், இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோன்னா நம்ம சீரியஸ் வந்து நம்ம கேவலமாக தோற்ற மாதிரி இருக்கும், நம்ம ட்ராக் ஆடிடலாங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் இவரோட கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா தோத்தா என்ன, தோத்துட்டு போகிறோம், ஆனால் நம்ம ஜெயிக்க தான் ஆடணும், நமக்கு இந்த ட்ராங்கிற மைண்ட் செட்டே இல்லை, எவ்வளோ ரன் இருந்தாலும் நம்ம சேஸ் பண்ணணும். அதுவும் நம்ம ஊரில் கிடையாது, வெளிநாட்டில், எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா மாதிரி ஊர்லலாம் வந்து இந்தியன்ஸ் போகும்போது சச்சின் சொல்லுவார், அப்போல்லாம் எங்ககிட்ட இருந்த போலிங் யூனிட்டை பார்த்தீங்கன்னா எப்படியாவது ட்ராக் ஆடுறதையே நாங்கள் வின் பண்ணுற மாதிரி தான், ஏன்னா போலர்ஸ் 20 விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். அந்த மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணார் இவர். ஐபிஎல் வந்தது, நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாங்க. பட் ஸ்டில் தோனி கூட பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் இருந்த பீரியடில் இஷாந்த் சர்மா ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் இருந்தார், அதுக்கப்புறம் வருண் இருந்தார், உமேஷ் யாதவ், அவங்களாம் அப்போ தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இனிஷியலாக வெளிநாட்டில் டோனி கேப்டன்சியில் டெஸ்ட் சீரீஸ்லாம் ஆட போகும்போது அவங்கள வந்து விக்கெட் டேக்கிங் போலராக இல்லாமல் நிறையா எக்கனாமி கூட அதிகமாக தான் இருக்கும் அந்த பீரியடில். பட் விராட் கோலி வந்து டீமோட போலிங் யூனிட்டே மாற்றி நம்ம போலிங் யூனிட் வந்து 20 விக்கெட் எடுக்க முடியும், ஆப்போனண்ட் வந்து பேக் ஃபுட்டில் இருப்பான் அவனோட ஊரில், அந்த மாதிரி ஒரு கேப்டனாக விராட் கோலி தான் இருந்தார். பயங்கர சப்போர்ட்டிவ். நீங்கள் ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டை பாருங்கள், பும்ரா இருக்கட்டும், வருண், உமேஷ் யாதவ், புவனேஸ்வர் குமார், எல்லாருமே விராட் கோலிக்கு, முகமது ஷாமி, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க விராட் கோலி தான் மைண்ட் செட்டே மாற்றினார். ஃபிட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ விராட் கோலியை பற்றி பேசுகிறோமோ, டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபாஸ்ட் போலிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த கேப்டன் விராட் கோலின்னு. ஆஸ் எ கேப்டனாகவும் நல்ல இம்பேக்ட்டு, ஆஸ் அ பேட்ஸ்மேனாக சொல்லவே வேணாம், யார் முறைச்சாலுமே திரும்ப முறைச்சி அங்கே ரன் அடித்து காட்டினவர் அவர். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா போகும்போது எந்த பிளேயராக இருந்தாலுமே சீண்டுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, உனக்கு ஆட வரல. ஒரு மேட்ச் கூட பாருங்கள், பால் போடுவார் மைக்கேல் கிளார்க், யாரோ பேட்ஸ்மேன் ரன் அடிப்பாங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த எண்ணில் இருப்பார், ரன் ஓடக்கூடிய ரன் அது, மைக்கேல் கிளார்க் போய் சச்சின் மேலே உளுந்து அந்த ரன்னே ஓட முடியாது, எந்திரிக்கிறதுக்குள்ளே ஃபீல்டர் பால் எடுத்துகிட்டு த்ரோ அடிச்சிருவார். அப்போது சச்சின் வந்து கோவம் இருந்தாலும் அது வெளியே காட்ட மாட்டார். நான் சச்சினை மட்டும் ஏன் சொல்கிறேன்னா அவர் தான் நிறையா ஸ்லெட்ச் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற டீமில் நீங்கள் அஸ்வினை ஸ்லெட்ச் பண்ண டின் பெயின் ஒரு சீரியஸில் ஸ்லெட்ச் பண்ணி பார்த்தீங்க, அஸ்வின் சும்மாவாக இருந்தார், திரும்ப கொடுத்தாரு, நீ வாடா எங்கள் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சச்சினை ஊர்லேயே கொடுத்துட்டாரு. அதான் சச்சின் வந்து என்ன சொல்கிறதுனா, அவரை சீண்டும் போது அவருக்கு தெரியும் என் விக்கெட் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டு, அதுக்கப்புறம் விக்கெட் ஈஸியாக எடுத்துருவீங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அவர் அமைதியாக இருந்தார். இன்றைக்கி விரத்தை சீண்டாலும் திரும்ப விரத்தை அங்கேயே கொடுத்துட்றாரு. மைக்காசே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எப்பா இந்த விரத்தை வந்து நாங்கள் சீண்டவே கூடாதுன்னு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசணும், ஏன்னா அவர் வந்து நார்மலாக ஆடிட்டு போனால் கூட கம்மியான ரன் அடிக்கிறாரு, இவரை நம்ம சீண்டி விட்டோன்னா மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் இவராலேயே மேட்ச் அவங்க இந்தியா ஜெயிக்கிற மாதிரி போகுதுங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொன்னார். அதுவும் இல்லாமல் மிச்சல் ஜான்சனும் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என்னடா வந்த புதுசில் சச்சின் ஈக்குவலாக விரத்தை பேசுகிறீங்க, சச்சின் வேறு லெவல் பிளேயர், என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு எங்கள் ஊருக்கு வரும்போது பார்த்தோம். 2 பேரும் ஒரு சில விஷயத்தில் சேமாக இருக்காங்க, பட் ஆட்டிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. நான் ஏதாவது பேசினேன்னா உடனே எனக்கு அந்த பதில் வந்து அதே மாதிரி திரும்ப கிடைக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு இந்தியனும் வந்து பேசினதே இல்லை எங்கள் ஊரில். அதே சமயம் நாங்கள் வந்து அக்ரேஷன் கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஆப்போனன்ட்ஸை வந்து பேக் ஃபுட்டில் போடுறதுக்கு மெயின் ரீசனே வந்து எங்களுக்கு ஸ்லெட்சிங் தான். பட் அதே இடத்துல ஸ்லெட்சிங் திரும்ப கிடைக்கும். அப்போ நானும் ரொம்ப ஹீட் மூமெண்ட்டில் இருப்பேன், அவரும் இருப்பார், அவரும் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணணும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் பார்த்ததில்லைன்னாரு. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு பிளேயரை வெறுக்கிறாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு. அதே சமயம் இந்த பிளேயர் தான் மேட்சை போய் நான் கிரவுண்டில் பார்க்கணும், இவனுக்காகவே டெஸ்ட் மேட்ச் பார்க்கணுன்னு ஒரு இந்தியன் பிளேயர் தானா, அது கண்டிப்பாக விராட் கோலி தான். நம்மளாம் ரொம்ப லக்கி ஆக்சுவலாக. அக்ரஷன்னா என்னங்கிறது நம்ம கங்குலி அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆப்போனண்ட் வந்து இவரை பற்றி வந்து நிறையா பேசிட்டு இவன் வந்து வேலைக்கே ஆகாது, இவனை நம்ம தூக்கணுங்கிற விக்கெட் அந்த அளவுக்கு வந்து சச்சினை பார்த்துருக்கோம். பட் விராட்டோட அக்ரஷன் வந்து வேறு லெவலுங்க. கண்டிப்பாக விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பிளேயரை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டோட அம்பாசிடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு க்ரௌடை வந்து புல் பண்ணிட்டு இருப்பாரு டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட ஆட்டிடியூட் தான் அதுக்கு முக்கியமான ரீசன். டெஸ்ட்டுக்கு வந்து இந்தியன் டீம் வந்து எத்தனை கேப்டன்ஸ் இருந்திருந்தாலுமே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக அதிக வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறது விராட் கோலி தான். அண்ட் ஓவரால் உலக அளவில் எடுத்து பார்த்தாலுமே 3rd பெஸ்ட்டாக இருக்காரு அஸ் ஏ கேப்டனாக. பட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் திடீர்னு கேப்டன்சியை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அஸ் ஏ பிளேயராக ஆடிட்டு இருந்தார். பட் பிளேயராகவுமே கடைசியாக ஒரு சில வருடங்களாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. இந்த ஃபேப்4ன்னு சொல்லப்பட்டவங்களே ரொம்ப கம்மியான செஞ்சுரிஸ் அடிச்சதில் வந்து விராட் கோலியோட பேர் கடைசியில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவரை வந்து ரிட்டைர்மெண்ட் நோக்கி தள்ளியிருக்காங்க. இல்லை வேறு என்ன நடந்திருக்கும் விராட் கோலியோட இந்த ரிட்டைர்மெண்ட் முடிவுக்கு? கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் முடிவு அவராக எடுத்ததில்லைன்னு மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும். ரோஹித் ரிட்டையர் ஆகி 1 வாரம் ஆகுது. இவர் ரிட்டையர் ஆனோடனே சரண்தீப் சிங் சொல்கிறாரு, நான் விராட் கோலி கிட்ட ரீசெண்டாக சேட் பண்ணேன், மொபைலில் சேட் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கேட்டேன் இங்கிலாந்து சீரியஸ் போகிறீங்களே, ஸோ உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்து இந்தியா 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது, அதை ஆடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த தடவை இங்கிலாண்டில், ஏன்னா இங்கிலாண்டில் நான் பர்ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக டீமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடித்தார், அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் இல்லை. பட் வந்து அவரோட மைண்ட் செட் அப்படி இருந்து இங்கிலாந்துக்கு ப்ரிப்பரேஷன் இந்தியாவில் விளையாட போகிற 2 டெஸ்ட் மேட்ச் ஆடணுங்கிறது. பட் சடனாக வந்து
அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்கிறாரு. சரண்தீப் சிங் கூட வந்து என்ன எனக்கு இது ஷாக்கிங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்தே கிளியராக தெரியுது அது அவரோட முடிவு இல்லைன்னு. மேபி கௌதம் கம்பீர் வந்து ஓகே ஒரு சில டெசிஷன்ஸ் ஒழுங்காக எடுக்க முடியாமல் பிகாஸ் சீனியர்ஸ் உள்ளே இருக்காங்க. 2 பேர் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ புது ஏரா இப்போ தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்க போகுது. இதை நம்ம யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் மேனேஜ்மெண்ட்டை தெரிவிச்சிருப்பாரோ, இல்லை அஜித் அகர்கர் இது எடுத்த முடிவானா, அவர் தான் செலக்டராக இருக்கார், அவரோட முடிவான்னு தெரில. இவங்க முடிவு பண்ணி தான் போயிருக்காங்கிறது நடந்த சம்பவங்கள் மூலியமாக தெரியுது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷன். ஏன்னா இங்கிலாண்டில் ஆடம் கில்கிறிஸ்ட்டை கேட்டாங்க, வேர்ல்டுலேயே நீங்கள் எந்த கண்ட்ரியில் போயிட்டு கிரிக்கெட் ஆடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி டெஸ்ட் சீரியஸ்ன்னு கேட்கும்போது ஆடம் கில்கிறிஸ்ட் சொன்னார், நீங்கள் எந்த நாட்டில் வேணால் ஆடிடலாம், வெயில் இருக்கும் குளிர் இருக்கும், ஆனால் இந்த இங்கிலாண்டில் மட்டும் பால் மூவ் ஆகிற மாதிரி அந்த பேஸ்க்கு மூவ் ஆகிறது மற்ற கண்ட்ரீஸில் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப டஃபஸ்ட் பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஆடுறதுன்னாரு. அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் அவர் ஆடம் கில்கிறிஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்படி சொல்கிறாரு. இந்த நிலமையில் எல்லாமே வந்து புது பசங்க பேட்டிங் இப்போ யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் இந்த நிலமையில் நம்ம அதுவும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மாதிரி ஒரு டூர் இந்த சைக்கிள் ஆரம்பிக்கும் போது இப்போ போகிறது ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷன் ஆக்சுவலாக. ஆக்சுவலி இந்த யங்ஸ்டர்ஸ் போகிறது பிரச்சனை இல்லை எனக்கு, பட் அவங்கள கைட் பண்ண கூட ஒரு ஆள் இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக அவங்க போகிறத நான் எதுவும் சொல்ல. அங்கே யாராவது இப்போது அஸ்வின் எடுத்தோம், ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணோம்ல, ஜடேஜாவெல்லாம் இப்போ தூக்க வேணாம்ப்பா, ஜடேஜாவே இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாலும் யோ நீ போகாதப்பா கொஞ்சம் இரு, நீ தான் இப்போ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் அவரையும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிருவாங்கன்னு தான் தோணுது. இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட ரிட்டைர்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி இருக்கலாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ இங்கிலாந்து சீரியஸ்க்கு ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் வேணும். ஸோ தான் ஜடேஜா இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா இன்னொருத்தர் இருக்கான்னு வைங்களேன், இவரையும் கண்டிப்பாக நீங்களும் ரிட்டையர் ஆகிறீங்க போதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ பேட்டிங் அந்த மாதிரி யாரும் இல்லை. கேஎல் ராகுல் இருக்கார். ஏற்கனவே 2 பேரோட நிலமை என்ன, இவங்களையே துரத்தி விட்டாங்க. அந்த 2 பேர் ஜிங்ஸையும் ரஹானேக்கு என்ன கதைன்னே தெரில அவங்களுக்கு. அவங்க வந்து கம்பேக்லாம் கண்டிப்பாக கூப்பிட வாய்ப்பே இல்லை. ரோஹித்துக்கும் விராட் கோலிக்கே இந்த நிலமானா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட போகிறதும் இல்லை. ஸோ இப்போது இந்த பேட்டிங் யூனிட் என்ன பண்ண போகுதுங்கிறது தான் விஷயம். இன்னொன்று கௌதம் கம்பீர் கூட ஆஸ் அ பேட்ஸ்மேனாக இங்கிலாண்டில் பெரிய ஃபெயிலியர். நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள். இதை நான் சொல்ல, டோனி கிரிக் ஒரு கமெண்டேட்டர் ஒரு இதில் சொல்லுவார், இந்த மாதிரி கௌதம் கம்பீர் வந்து பெரிய ஃபெயிலியர். ஏன்னா இந்தியா வந்து ஒரு சீரியஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகி யாருக்கோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இங்கேருந்து கம்பீர் அனுப்புவாங்க. சரி கம்பீர் இப்போ ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஒரு ஆடி கொடுப்பாருங்கிற மாதிரி. பட் அங்கே அவராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமான சீரியஸ் தான் அவர் ஆடிட்டு வருவார். ஸோ இவர் எப்படி கோச் பண்ண போகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி கம்பீரோட ஒரு டிசிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பங்கு பெருசாக இருந்திருக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஷனுக்கு. பிகாஸ் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் நோக்கி போயிட்டுருக்காரு. ஸ்டார்டம் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வேணாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். பட் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம பேச போகிறது விராட்டோட லெகசி, அதுக்குள்ளே வந்துடுவோம். இந்த 150 வருட கிரிக்கெட் வரலாற்றில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன் அடித்த பிளேயர்ஸ்னு எண்ணி பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடலாம். அவ்வளோ கம்மியான பிளேயர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டை விராட் கோலியால் பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணியும் இருப்பார். பட் இருந்தாலும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு சில ஹண்ட்ரட்ஸ்க்காக அவர் கூட ஃபேஸ் பண்ணுற ரன்னர் பார்த்தீங்கன்னா ரன்னே அடிக்காமல் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருப்பார். அப்போ விராட் கோலி பற்றி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் நிறைய நியூஸ் கூட வந்துச்சு. ஏன் அவர் வந்து செல்ஃபிஷாக சுயநலத்துக்காக ஆடுறாரு, இதை வந்து ஈஸியாக ஒரு ஆப்போனன்ட் ரன்னர் பாட்டு அவருக்கு 100 இன்னைக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கிடைக்க போகுது. விராட் கோலி என்ன செல்ஃபிஷா, என்ன வந்து பேட் எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ்க்குலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பாருங்களேன், சச்சினே 90s வந்தால் நிறைய பால்ஸ் எடுத்து தான் ஆடுவார். கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேனுக்கு 100 ரொம்ப முக்கியங்க. ஆனால் அவங்க வந்து டீம் தோக்கணும்னு அந்த 100 அடிக்கல, டீம் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அந்த 100. அதே மாதிரி எப்படி ஒரு போலருக்கு வந்து 4 விக்கெட் எடுத்திருக்கான் ஒரு போலரு, ஸ்பின்னர் கடைசி ஓவர்னா அத்தனை நேரம் தூக்கி போடாத ஃப்ளைட் பண்ணாத பாலை அந்த லாஸ்ட் ஓவர் தூக்கி போட்டு பார்ப்போம். ஏன்னா டீப் மிட் விக்கெட்டு லாங் ஆன் இந்த ஃபீல்டர்ஸ் கிட்ட கேட்ச் போகிற சான்ஸ் இருக்குது. 5வது அது 6s கூட நிறைய தடவை பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன இந்தியாவுக்கு போலிங் போடல, அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் கேட்குறீங்க இந்த 10,000 ரன் 770 ரன் அடிச்சிருந்தா அவர் 10,000 ரன் அடிச்சிருக்கலாம். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அவர் இதுக்கெலாம் இன்னும் ஒரு வருஷம் ஆடுறேன்னா யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் அவர் அதெல்லாம் யோசிக்கல. ஓகே நம்ம இதை என்ஜாய் பண்ணல, நமக்கு இந்த சிச்சுவேஷன் வேணாம். மேபி பிசிசி அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். நமக்கு ரெக்கார்ட்ஸை நோக்கி நம்ம போகல, இவ்வளோ தூரம் ஆடணும், நம்ம 100% கொடுத்தோம், நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நம்ம எவ்வளோ பெரிய பெஸ்ட்டான ஒரு பிளேயருங்கிறது கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், வேர்ல்டு லெவலில் அவர் கூட கிரிக்கெட் ஆடினவங்களுக்கு தெரியும். ஓகே போயிட்டு போகலாம், நம்ம அப்படி ஒன்றும் விளையாடணுங்கிறது இல்லைங்கிறது அவர் ரிட்டையர்மெண்ட்லேயே தெரிஞ்சது. இன்னொன்று அவர் வெளியே வந்து எந்த பேட்டியும் தரல. சாதாரணமாக இன்ஸ்டா பேஜில் அவர் என்ன நினச்சாரோ அதை கடைசியாக அதை வந்து போட்டிருந்தார், இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தார், போஸ்ட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ரிட்டையர் ஆகிட்டு போனார். இப்போலாம் பாருங்கள் பிளேயர்ஸ்லாம் இன்ஸ்டாலே ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, யாரும் எதிர்பார்க்குறதும் இல்லை. இது வந்து இன்னொன்று நான் சொல்ல வரது என்னென்னா, இந்த தோனி ரிட்டையர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தோனி அவருக்கே தெரியும். மேபி அவரை பற்றி இந்த லக்ஷ்மண் வந்து அவர்னால தான் ரிட்டையர் ஆனார், சேவாக் ஆனார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உண்மையாக நமக்கு தெரியல. ஸோ அப்படி வந்து இருக்கிற பட்சத்தில் ஒரு கேப்டன் வந்து மற்றவங்கள வந்து ஃபேர்வெல் கொடுக்காமல் ரிட்டையர் ஆக வச்சுட்டு தான் மட்டும் ஃபேர்வெல் எதிர்பார்க்க மாட்டான். அந்த வரிசையில் இப்போ ரோஹித் சர்மாவும் இல்லை வேணாம் நமக்கு ஃபேர்வெல், விராட் கோலி அதை தான் ஃபாலோ பண்ணுறாரு.
ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஆனா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு ஒரு ஃபேர்வெல் இல்லாம இல்லை போறது இல்லை அது கரெக்டாக டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு புரியுது. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் ரஞ்சி டிராஃபி மேட்ச் நடந்தது. விராட் கோலி ஆடுறாங்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு ஒரு முடிவு எடுத்தார், நான் வந்து ஆட போகிறேன்னு. அந்த கிரவுண்டில் எந்த ப்ராட்காஸ்ட் சேனலும் பிளான் பண்ணலை, மேட்ச் லைவ்லாம் கிடையாது. விராட் கோலி ஆட போகிறான்னு ஒரு நாள் 2 நாள் மட்டும் தான் தெரிஞ்சது. உடனே ப்ராட்காஸ்ட்டு, உடனே வந்து அந்த மேட்ச்சுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ மார்க்கெட்டிங்கு. விராட் கோலி வந்து ஆடுறார் ரஞ்சி டிராஃபின்னு. அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. நான் சொல்ல வரதுன்னா எப்படிப்பட்ட பிளேயர் பாருங்கள். அப்போ இவர் வச்சு பிசிசி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கும், என்ன மார்க்கெட்டிங் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆதங்கம் தான். எப்பா இந்த பையனுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒழுங்காக கொடுத்துருக்கலாமேப்பா, டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுன்னு. பட் கண்டிப்பாக பிசிசிஐக்கு இது வந்து ஒரு சம பின்னடைவு தான். அவருக்கு கெட்ட பேர் தான் வந்தது பிசிசிஐக்கு. என்னடா இது இப்படி பண்ணிட்டோமேன்னு. ஸோ ஆப்வியஸாக ஓடியை ரிட்டையர் ஆகும்போது பயங்கர கிராண்டாக நடக்கும். ஓகே. வேர்ல்டு கப்பை வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா அது நல்லா இருக்கும். அதுதான் கண்டிப்பாக எது வேணால் நடக்கலாம். வாங்குறாங்க இல்லை விஷயம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக பிளான் வந்து ரோஹித் சர்மாவுக்கும் சரி, விராட் கோலிக்கும் பயங்கரமான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஓடியில் பிசிசிஐ பிளான் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து சச்சின் கூட தான் கம்பேர் பண்ணாங்க. சச்சினோட ரெக்கார்டை உடைக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு விராட் கோலி அப்படிங்கிற மாரி. விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சச்சின் எங்க? இவர் எங்க? இவரு போய் சச்சினோட ரெக்கார்டை எல்லாம் ஈக்குவல் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் அதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பேரிசனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை முதல்ல ஒன்று கேட்குறேன். சச்சின் கூட கம்பேர் பண்ணாங்க. இப்போ நான் வந்து டெபியூட் பண்ணுறேன், சச்சினோட கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன். டெபியூட் பண்ண கொஞ்சம் காலத்துலேருந்தே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் எந்த மேட்ச் ஆடினாலே பின்மண்டையில் ஐயோ அந்த நெக்ஸ்ட்டு சச்சின்ன்றாங்க, நான் அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து தானாகவே இருக்கும். இந்த கிரிக்கெட்டில் அவர் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு இப்போது டெஸ்ட் மேட்ச்லாம் நீங்கள் பாருங்களேன். ஒரு காலத்தில் ஒரு நாள் ஃபுல்லாடி 150 200 ரன் அடித்தாலும் வெல் பிளேடுப்பா, விக்கெட் விடலப்பா, சூப்பர் பாம்பும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்லேயே ஒரு லூஸ் பால் போட்டால் வந்து பிளேயர்ஸ் அந்த பால் பவுண்டரி அடிச்சிடுறாங்க. இவ்வளோ ரன் தான் ஒரு நாள் தேவைலாம் கிடையாது. இன்றைக்கி கிரிக்கெட்டு பிராண்டே மாறிச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்டும் நம்ம சொல்கிறோம் 5 நாள் நடக்குதுன்னு. பட் நீங்கள் பாருங்களேன், இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் ஒயிட் பால் கிரிக்கெட்டும் ஆடுறாரு, 50 ஓவர்ஸும் ஆடுறாங்க. அங்கே மென்டாலிட்டியே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம 250 ரன் அடித்தா பயங்கர ஸ்கோருமோல்ல, இப்போ 350 அடித்தாலும் ஒரு இடம் சேஸ் பண்ணிடுவோமாங்கிறோம். ஸோ அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து நீங்கள் ஆடிட்டு இருக்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது அவங்க மைண்ட் செட் என்ன இருக்குது, ஒரு லூஸ் பால் இருக்கா 4 ரன்னுக்கு போயிரு, அந்த மைண்ட் செட் தான் இருக்குது. சச்சின் அண்ணா காலத்தில் அப்படி கிடையாதே. சச்சின் அண்ணா காலத்தில் மேட்சை வின் பண்ணணுன்னா ஓகே செஷன் பை செஷன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி தான். இன்றைக்கி அந்த பிளான் இருக்குது. பட் இந்த ஒரு ஓவருக்கு இவ்வளோ ரன் தேவைங்கிற அக்ரஷன்லாம் கிடையாது. பட் இன்றைக்கி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அது இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க சச்சின் வந்து விராட்டை கூட பயங்கரமான வந்து இப்போ ரன்ஸ் வச்சுருக்காரு. இன்றைக்கி அவரை விராட்டை வந்து என்ன இவர் ரெக்கார்டை பிரேக் பண்ண நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது. என்றைக்கும் சச்சினுக்கு முன்னாடி கவாஸ்கர்னு ஒருத்தர், சுனில் கவாஸ்கர் நம்ம கண்ட்ரிக்காக ஆடினார் டெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்ல 10,000 ரன் அடித்தார். அந்த காலத்தில் ஹெல்மெட்டே இருக்காது, ஃபாஸ்ட் பவுலர்லாம் போடுவோம். பால் குட்லந்தில் குத்தி பவுன்ஸ் ஆகிலாம் ஹெல்மெட்டில் அடிக்கும். அப்போது ஹெல்மெட்டே போடாத கவாஸ்கர் அடித்த 10,000 ரன் பெருசா சச்சினோட? நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் உங்களை கேட்குறேன். அப்போ நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லைப்பா சச்சின் ஹெல்மெட் போட்டு தான்ப்பா 10,000 ரன் அடித்தார், கவாஸ்கர் அப்படி கிடையாது, அவர் அடித்த 10,000 ரன்னுமே ஹெல்மெட் இல்லாமல் ஆனார், ஸோ அவர் தான் அதெல்லாம் இல்லை. அந்த டிகேட்டில் கவாஸ்கர் நல்ல பிளேயர், அவர் இந்தியாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணார். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த சச்சின் அவரோட இயர்ஸில் அவர் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். நம்ம சச்சின் தான் பேசுகிறோமே தவிர டிராவிட்டை நம்ம எல்லாருமே மறந்துடும். வேர்ல்டு லெவலில் நிறைய பால்ஸ் ஆடின பிளேயரும் வந்து டிராவிட் தான், நிறைய நிமிஷம் கிரவுண்டுக்குள்ளே இருந்த பிளேயரும் வந்து டிராவிட் தான். சச்சின் இருக்கிறனால டிராவிட்டுக்கு அந்த நிலம். ஆக்சுவலாக விராட் கோலியை கேட்குறீங்க, இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பெஸ்ட் ஆஸ் அ கேப்டனாக பண்ண முடியுமோ, எவ்வளோ பெஸ்ட் ஆஸ் அ பிளேயராக பண்ண முடியுமோ அதை விராட் கோலி பண்ணார். இன்னொரு விஷயம், கிரேம் ஸ்மித் தான் வேர்ல்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா கிரேம் ஸ்மித், அவர் தான் நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆஸ் அ கேப்டனாக இருக்கும்போது, பிளேயராக இல்லை, ஆஸ் அ கேப்டனாக இருக்கும்போது 2 பேரோட ஆவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா அவரோட விராட் கோலியோட ஆவரேஜ் எங்கேயோ இருக்கும். ஓகேண்ணா. இப்போ விராட் கோலி அப்படிங்கிற பிளேயர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாட் ஓன்லி கிரிக்கெட் ஃபீல்டு இருக்கிறவங்க, நோவாக் ஜோகோவிச் ஃப்ரம் டென்னிஸ், அது மட்டும் இல்லாமல் ஹாரி கேன் ஃபுட்பால் பிளேயர், இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ விராட் கோலி அப்படிங்கிற ஒருத்தர் ஐக்கானாக இருந்தார் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ஃபேன் பேஸ் எப்படின்னு அவர் விராட் கோலிங்கிற ஒருத்தருக்கு வந்துச்சு நினைக்கிறீங்க? எங்கள் சீரியஸாக நீங்கள் நல்ல கொஸ்டின் தான். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம், ஒரு கிரிக்கெட்டர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, சச்சின் இருக்கிற டீம் வந்து ரொம்ப வந்து அவர் காட் ஆஃப் கிரிக்கெட். ரொம்ப இப்போ அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சச்சின் இருக்கும்போது எத்தனையோ பேர் வாழ்வு. இந்த பாகிஸ்தான் டீம் வராங்க 2003, ஷோயப் அக்தர், வசீம் அக்ரம், இந்த மாதிரி நல்ல பேஸ் போலர் இருக்கும். என்னென்னமோ பேசுவாங்க அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி, நாங்கள் போட்டு அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், ஷோயப் அக்தர்லாம் நாங்கள் எப்படி ஜெயிக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நம்ம டீம்லேருந்து ஒருத்தரும் வாய திறக்கலைங்க. நம்ம டீம் வந்து பேட்டிங் ஆனானுங்க, அடிச்சானுங்க பாருங்கள், அப்பர் கேட்டில் 2 6 சேவாக் சச்சின். அவனுங்க எங்கே போடாலும் இன்றைக்கி செம்மடி விழுந்தது. அதுவும் சச்சின் அடித்த ரன்னெல்லாம் அன்றைக்கி அந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாராம். லஞ்சில் போய் சாப்பிடணும், மேட்சை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன்னு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு வந்து மாவனே நான் ஐஸ்கிரீம் தான்டா சாப்பிட்டேன், வாழ்க்கையில் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி அடிச்சார் போட்டு. ஸோ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து அந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் எங்கேயுமே அவர் பேசலை, நான் வசீம் அக்ரம் அடிச்சிருவேன், ஷோயப் அக்தர் அந்த மாதிரி ஜென்ரேஷன். அந்த
யங்ஸ்டர்ஸ் அப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்த டிராவிடு, லக்ஷ்மன், கங்குலிலாம் கங்குலி கூட அப்பப்போ வாய விட்டுருவாரு. இந்த கும்ப்ளே ரொம்ப டென்ஷனான ஆளாக இருந்தால் கூட அமைதியாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இது. இவரோட ஜென்ரேஷன் பாருங்கள், விராட் கோலி தான் அப்படி கிடையாது. விராட் கோலி வரும்போதே ப்ரெஷரு, சச்சின் மாதிரி ஆடணும், சச்சின் ரெக்கார்டை பீட் பண்ண போகிறவன், 100 செஞ்சுரி இவர் உடைப்பாரா உடைக்க மாட்டாரா. ஸோ இதெல்லாம் இந்த ஆள் எதுக்குமே கவலைப்படல, நான் ஆடுறதா ஆடுவேன். அதே மாதிரி சேசிங் கிங்குங்க. இப்படி ஒருத்தனை சேஸ் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை. மேட்ச்சு முடிஞ்சிருக்கும், ஒரு மேட்ச் ஃபாக்னர் வாய் விடுவார் விராட் கோலிகிட்ட வந்துட்டு, டேய் நீ கம்முன்னு போடா, ஐ ஹவ் ஸ்மாஷ்ட் யூ இனஃப் இன் மை லைஃப் 2016 ஓடிஐயில், உன்னை வாழ்க்கையில் அந்த அடி அடிச்சுட்டான், திரும்ப கைப்புள்ள மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்காத, அமைதியாக போங்கிற மாதிரி. அதே மாதிரி ஜான்சனையும் மறைப்பார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவே மோஸ்ட் டாமினன்ட் ஆட்டிடியூட் காட்டுறதே ஆஸ்திரேலியன்ஸ் தான். அவர்கிட்டே இந்த மாதிரி பண்ணார். ஸோ வேர்ல்டு லெவலில் பார்க்குறாங்க. கிரிக்கெட் பார்க்கும்போது என்னடா இந்த பையன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டுங்கிற பேரோட ஹெட்லைன்ஸில் வந்துகிட்டே இருக்கான். கன்சிஸ்டன்ட் ரன் ஸ்கோரர், சேசிங்கில் மேட்ச், அந்த பேக் ஃபுட்டில் ஒரு 6 அடிப்பார். பாகிஸ்தான் அந்த வேர்ல்டு கப் மேட்ச் நம்ம எல்லோரும் பார்த்தோம். என்ன 6ங்க, நல்ல பாலை எங்கேயோ தூக்கி அடிப்பாங்க அந்த ஆள். சும்மாலாம் இல்லை, பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஃபிட்னஸ் ஸ்டைலில் இந்தியன் கபில் தேவ் தான் சொன்னார் ரீசெண்டாக, அப்பா ஃபிட்னஸை வந்து மாற்றினதே வந்து விராட் கோலி தான். இப்போ நீங்கள் ஃபீல்டிங்லாம் எடுத்திங்கன்னா அந்த காலத்தில் முகமது கைஃப், யுவராஜ் சிங்னு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அஜய் ஜடேஜா, ராபின் சிங்னு இருப்பாங்க. அந்த ஃபீல்டிங் சைடை மாற்றினது நாசர் ஹுசேன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எம்எஸ் தோனி தான் மாற்றினார். ரஹானே, விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, இந்த மாதிரி ரோஹித் சர்மா, இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளிநாட்டிலலாம் போனால் நம்ம பிளேயர்ஸ் அடிச்சு 2 ரன்னாக ஓடுறாங்க, நம்மளும் பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஃபேஸ் ஃபீல்டிங்கோட ஃபேஸ் எம்எஸ் தோனி மாற்றின மாதிரி அந்த ஃபிட்னஸோட ஃபேஸ் வந்து விராட் கோலி மாற்றினார். ஒரு விஷயத்துலையும் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணார், கான்ட்ரிபியூட் பண்ணார் ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பிளேயர். ரொம்ப இந்தியாவோட சக்ஸஸ் வந்து இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிட்டேருந்து ரொம்ப அதிகமான சக்ஸஸ், எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஒயிட் பால் எடுத்தோன்னா ரோஹித் சர்மா கிட்டேயும் இருக்குது. ஆஸ் அ பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா, விராட் கோலி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் மொத்த கிரிக்கெட் 3 ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட பேர் இது. இன்னொன்று, அவர் பண்ணாத ரெக்கார்டு இல்லை, அந்தளவுக்கு ரெக்கார்டு. ஒரு மேட்ச் வந்து ஐபிஎல்லில் கூட பார்த்தீங்கன்னா விரலில் ஸ்டிச் போட்டு வந்து அந்த மேட்ச் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடும். ஸோ இப்படி போகும்போது கிரிக்கெட்டில் யாரா இவன், நீங்கள் வேணால் அந்த சோஷியல் மீடியாலாம் எடுத்து பாருங்களேன். ஏசியன் எவ்வளோ அத்லெட்ஸ்லாம் இருக்காங்க ஏசியாலேயே, பட் வந்து வேர்ல்டு லெவலில் ஏசியாலேயே அதிகமாக ஃபாலோ பண்ணுற அத்லெட்ஸ் வந்து விராட் கோலிக்கு தான் இருக்குது. வேர்ல்டு லெவலில் நீங்கள் எடுத்தால் கூட இப்போ ஒலிம்பிக்கு வந்திருக்கு போனால் கூட இவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் அதிகங்கிறனால தான் கன்சிடரே பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் வந்து ஓகே கிரிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம் 2020ங்கிறனால. ஸோ சாதாரண விஷயம்லாம் இல்லை, அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க சென்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு 2020 வந்ததுலேருந்து. சரி கிரிக்கெட்டு ஓகே, யார் ஐகான், இப்போ ஃபுட்பால் எடுத்தால் ரொனால்டோன்றோம், மெஸ்ஸின்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி பேர் கண்டிப்பாக இருக்கும். ஆமாண்ணா, உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு தெரியாதவங்களுக்கு கூட விராட் கோலிங்கிற இந்த பேர் தெரியுது. ஒரு அத்லெட்டாக விராட் கோலி ஒரு கிரிக்கெட் பேருப்பா அப்படிங்கிற அளவு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ரொனால்டோவுக்கு பின்னாடி அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தராகவும் இருக்கார். அண்டு உலக அளவில் பல பேரால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அச்சீவ் பண்ணது கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஆஃப் த ஃபீல்டும் தன்னோட டீம்மேட்ஸை விட்டு கொடுக்க மாட்டார். செம்ம ஃபன் கேரக்டரு. அண்டு ஒருத்தவங்க திருப்பி கொடுத்தாங்கன்னா அது அப்பயே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா இப்போது விராட் கோலி இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அக்ரெசிவ், விராட் கோலி வந்து விடாமலர். அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, அவர் வந்து 14-15 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக இயர் தெரில. அப்போது வந்து கிரிக்கெட்டில் ஒரு வேறு லெவல் பீக். ஆக்சுவலாக விராட் கோலி தான் ஸ்ரீலங்கன் பிளேயர் சங்கக்காரா சொல்கிறாரு, எப்பா இந்த பையன் என்னப்பா இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான், இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் என் கரியரில் யாரையும் பார்த்தது இல்லைங்கிற மாதிரி சங்கக்காரா சொல்கிறாரு. வேர்ல்டு லெவலில் எல்லோரும் பேசுகிறாங்க. ஸ்ரீவா வந்து என்னோடய பையன் வந்து இவரோட பெரிய ஃபேனு, இவரோட ஆட்டிடியூட் தான். இவ்வளோ பயங்கரமான ஜாம்பவான்களே வந்து அவரை புகழும் போது அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து விராட் கோலிக்கு வந்து டீச்சர்ஸ் டே வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டீச்சர்ஸ் டே அன்றைக்கி அவருக்கு தோணிருக்கு, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோன்னா நம்ம கிரிக்கெட் பேசிக் சொல்லி கொடுத்துருக்காரு தான், ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தட் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் பேசிக் கரெக்டாக இருக்கிறனால என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ வெளியில் டூரில் இருந்திருக்காரு. அப்போது ஒரு அண்ணா கால் பண்ணி, நீ நேராக போ, என்னோடய கோச் வந்து இருக்காங்க, அவங்கள போய் நேராக போய் அவரோட வீட்டில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் அவங்க அண்ணா போயிட்டு, சார் இருந்தாங்க சார் ஃபோனில் விராட் இருக்கார். விராட்டா என்ன என்கிட்ட பேசணுமா, டீச்சர்ஸ் டே அன்றைக்கி இது நடந்த நிகழ்வு. ஸோ என்ன சார்னா அவங்க அண்ணா ஒரு கையில் ஒரு சாவி ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு கார் ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு விராட். அவர் அதெல்லாம் பண்ணணுமா, அவர் வந்து என்ன அதுக்கு அந்த டீச்சர் சொல்லியிருக்காரு, எனக்கு அவருக்கு கார் கிஃப்ட் பண்ணது கூட எனக்கு இல்லை, இந்த சூழ்நிலையை என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பலாயிரம் பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த சச்சின்ன்றாங்க, உலக அளவில் வந்து ரொம்ப ரீச் ஆகிட்டு கூட என்னை மறக்காமல் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதே பெருசுண்ணா. ஸோ இதெல்லாம் இந்த ஹம்புல்னஸ்லாம் விராட் கோலியை பற்றி நமக்கு தெரியாது. இன்னொன்று விவியன் ரிச்சர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு தடவை ஃப்ளைட்டில் இவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது, அவர் கமெண்டேட்டர் பேனலில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது ஒரே ஃப்ளைட்டு, ஏதோ லக்கேஜ் வைக்கவோ ஏதோ அவருக்கு இடம் கிடைக்கல போல இருக்குது.
விராட்டுக்கு இது தெரிய வந்தோன்னா உடனே போயிட்டு இவரோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு நான் என் லக்கேஜ் எங்கே வேணால் வச்சுக்கிறேன் சார், நீங்கள் வந்து தயவு செஞ்சு வைங்க, நீங்கள் இதெல்லாம் கஷ்டம்லாம் படாதீங்க, நீங்கள் எதுனாலுமே என்கிட்ட சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப ஹம்புளான ஆள். அதுவும் மட்டும் இல்லாமல் பும்ரா இந்த மாதிரி பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க. சிராஜ் மாதிரி சிராஜோட வீட்டுக்கு போனார் ஞாபகம் இருக்குங்களா? அது கூட சிராஜ் கூப்பிடும்போது பார்க்கலான்டா நான் வரலடாங்கிற மாதிரி சொல்லிட்டு சிராஜோட வீட்டுக்கு அவர் போயிருக்காரு. இந்த மாதிரி நிறையா ஹம்புல்னஸாக நிறைய வேலை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹம்புளான கேரக்டராங்க. ஹேசல்வுட் கூட சொன்னார், என்னடா இவர் கூட நம்ம ஆர்சிபி வந்து விளையாட போகிற மேட்ச்சு ஒரு மாதிரியான ஆட்டிடியூடான கேரக்டர் எப்படிங்கிற மாதிரி பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அவ்வளோ ஹம்புனா டீம்மேட்டை விட்டே தர மாட்டாராம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே படித்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விராட் கிரவுண்டில் தான்ப்பா இப்படி, வீட்டில் வந்து ரொம்ப அமைதியான ஆள் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி. பட் இதுதான் ஒன்ஸ் கேமுக்குள்ளே வந்துட்டாருன்னா ஃபுல்லாகவே மாறிடுவாராங்க. இது வருண் சக்கரவர்த்தியும் சொன்னார் ரீசெண்டாக. இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டால் ஃபுல்லாக மாறிடும், அக்ரெஷன் பீக்கில் இருக்கும். ரோஹித் சர்மா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கமெண்ட் அடிச்சு சந்தானம் மாதிரி கலாச்சிட்டே சுற்றுவார் போல ரோஹித் சர்மா. ஸோ இந்த 2 கேரக்டருக்குள்ளே யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. விராட் வந்து நம்ம அக்ரெஷனுங்கிறது கிரவுண்டில் மட்டும்தான், ஹம்புல்னஸான ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பர்சன் ட்ரெஸ்ஸிங் ரூமில். ஆனால் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அந்த விஷயத்தில். பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா பிளேயர்ஸ் மட்டும் தான் வரணும், ஃபேமிலிஸை கூட கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டெஸ்ட் சீரீஸ்னு போகிறாங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய சீரீஸாக இருக்கும், மாத கணக்கில் அங்கே இருக்க போகிறாங்க. ஃபேமிலி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே விராட் கோலி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதா அந்த பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் காரணமாக இருக்கலாமா? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து பிசிசிஐ வந்து இது முன்னாடியே இந்த நியூஸ் வந்துச்சு. அப்போ பிசிசிஐ ஆக்சுவலாக இது கண்டுக்கல. ஃபேமிலியோடு இல்லாமல் எப்படி அவன் 4 months 3 months டூருக்கு வரான் அப்படின்னு. பட் ஃபேமிலினால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குங்கிறது கோச்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கம்பீர் அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போது அவங்க ஏதாவது வெளியே ஷாப்பிங் பிளான் பண்ணலாம், அந்த டைம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோச்சுக்கு தோணலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து பாதிக்குதுங்கிற மாதிரி. இது வந்து கம்பீர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா பிரச்சனை இல்லை. கம்பீர் இப்போ தோத்துட்டு உடனே சொல்லிடுவார், ஐயோ மொத்தமும் யங்ஸ்டர்ஸ் டீம் இப்போ தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படியா? அமிச்சது அவர் தான். இதெல்லாம் சொன்னால் மாட்டிப்பார், கண்டிப்பாக மாட்டிப்பார். அவர் நியாயமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ண கேகேஆருக்கு மென்டராக தான் இருந்தார். சந்திரகாந்த் பண்டிட் தான் கோச். இவர் வந்தார், மொத்த ஃப்ரேமும் இவரை பார்த்தாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், வருண் சக்கரவர்த்தி அப்புறம் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸு எல்லாருமே வந்து பாராட்டினது அபிஷேக் நாயர். மேட்ச்சு ஜெயிச்சு கூட கம்பீர் பண்ணாருன்னு யாரும் சொல்ல. அபிஷேக் நாயர் தான் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார், எங்கள் மைண்டை மாற்றினார், எல்லாமே பண்ணார். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் அனுப்புறதுக்கு முன்னாடி கம்பீர் வந்து அபிஷேக் நாயர் அனுப்பிட்டார், தம்பி நீ கொஞ்சம் போயிட்டு வந்துரு, நான் திரும்ப கூப்பிட்றேன், நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பிசிசியாக ஒரு தூக்கி அந்த ஆள் பாவம். நான் ஜாலியாக கேகேஆரில் இருந்தானப்பா, என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு. இன்னொன்று என்னென்னா கடைசி வரைக்கும் அந்த சந்திரகாந்த் பண்டிட்டுக்கு கிரெடிட்டே கிடைக்கல. சீரியஸாக கிடைச்சதெல்லாம் கம்பீருக்கு தான் கிடச்சிது. கம்பீர் வந்தோன்னா அது இதுன்னு. ஸோ அதே வந்து ஒரு இதுதான். பட் கண்டிப்பாக இருந்திருக்கும் கம்பீரோட டெசிஷன் இந்த மாதிரி பிசிசிஐட்ட சொல்லி அவங்க ஃபேமிலிலாம் ட்ராவல் பண்ண வேணாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக விராட்டோட மைண்டில் இது இருந்திருக்கும், 3-4 months விட்டு இருக்கணும், பேசாமல் ஒயிட் பால் கிரிக்கெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஒன் டே மட்டும் இதுக்கப்புறம் ஆடலான்னு அதுவும் கண்டிப்பாக மைண்ட் செட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகேண்ணா. இப்போ இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு எரா இருந்துச்சுண்ணே. அஜின்கே ரகானே, புஜாரா, விராட் கோலி, ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எரா இது. இப்போ யாருமே இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை, இந்த எரா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்களாம் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு வயசாகிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுண்ணே. ஸோ இந்த எரா முடிஞ்சிருச்சு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக நிறைய மெமரிஸ் வந்து மிஸ் பண்ணுவோம் நம்ம. அவங்களாம் இருக்கும்போது இப்போ கம்பீர்லாம் விராட் கோலிக்கும் முன்னாடி அக்ரஷன் காமிச்சவரெலாம் கம்பீர். வாட்ஸன் அவர் குத்திட்டு ரன் ஓடுவார், இந்த மாதிரி சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இந்தியா டீம் குத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ திரும்ப கோச்சாக வந்திருக்காரு. விராட் கோலியோட மெமரிஸ் ஆஸ்திரேலியா போகும்போதெல்லாம் கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ணுவோம். நம்ம ஜிங்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஜிங்ஸ் இவங்களுக்காவது ஏதோ ரிட்டையர்மெண்ட்டுன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. ஜிங்ஸும் புஜாராவும் எப்போ போட போகிறாங்க, இல்லை கமெண்டேட்டரை அங்கேயே சொல்லிடுவாங்களா? இப்போ வரைக்கும் டொமஸ்டிக்கில் ரன்னாக அடிச்சிட்டு இருக்காங்க, நான் திரும்ப டீமுக்குள்ளே வந்துடுவாங்க நம்பிக்கையில் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்குது. அது கரெக்டு. பட் வந்து இந்த 2 பேரோட ரிட்டையர்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எத்தனை நாள் இருக்கும், இல்லை சீக்கிரம் ஃபேஸ்புக் பேஜில் இன்ஸ்டாவில் இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அவங்களோட போஸ்ட்டை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஜாராலாம் கமெண்டேட்டராகவே சுற்ற ஆரம்பிச்சிட்டார் இப்போது. ஸோ ஒரு மெமரிஸ்லாம் நம்ம ஜிங்ஸை பற்றி சொல்லி ஆகணும்னு சொன்னது, இன்னும் கூட வந்து கடைசியாக நம்ம ஆஸ்திரேலியா சீரியஸ் நம்ம வின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து கிரெடிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவி சாஸ்திரி, கோலின்னு தான் பேச்சு இருக்குது. பட் இவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் கோலிக்கு குழந்தை பிறகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மேட்ச் முடிச்சோன்னே ஊருக்கு கிளம்பி வந்துட்டார். அடுத்த மேட்சஸ்லாம் ஃபாலோயிங் மேட்சஸை கேப்டன்சி பண்ணி வின் பண்ணி கொடுத்தது வந்து அஜிங்கே ரஹானே. அப்போ மெயின் பிளேயர்ஸ் யாருமே கிடையாதுண்ணா டீமில். பும்ராலாம் அப்போ எல்லாருமே இன்ஜுரி, மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி, வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு அந்த சீரீஸை வின் பண்ணி காட்டியிருப்பார். இல்லை, கண்டிப்பாக நான் கோலியை எதுவுமே சொல்ல. கோலி தான் ஃபஸ்ட் கேப்டன் டு வின் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அது ஒரு ஏற்கனவே அந்த சாதனையை பண்ணிட்டார். பட் ஜிங்ஸ் வந்து கோலி ஊருக்கு போனதுக்கப்புறம் இருந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணி
திரும்ப வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நடராஜன்லாம் இப்போ தான் ஆடினாரு. ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து பண்ண முடியும்னு அவர் எக்ஸாம்பிளாக இருந்து ஒரு செஞ்சுரி வேறு அடித்து அந்த சீரீஸை வாங்கி கொடுப்பாரு. பட் கிரெடிட் வந்து ரவி சாஸ்திரி அவர் வந்து சொல்லவே வேணாம். ரவி சாஸ்திரி சும்மாவே கமெண்டேட்டிங்கில் இன்னொருத்தர் 100 அடித்தாலே பயங்கரமாக பேசக்கூடியவர். ஜெயிச்சு முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன், இது வந்து 1983 வேர்ல்டு கப்போட பெருசு அது இதுன்னு சொல்லி பேசினார். தம்பி நீயே பெருசு, கொஞ்சம் நவுந்து நில்லுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க இது வந்து விராட் கோலியோட ஏரா, அவரோட டீம் ஃபார்ம் பண்ணது அதுன்னு. டீம்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்துன்னா ஆஸ் அ கேப்டன் ரஹானே தான் பண்ணார். ரஹானாவே வெளியே வந்து சொல்லுவார், நான் எப்போவுமே நான் பண்ண வேலைக்கெலாம் நான் இந்த ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு பெருமையாலாம் பேசுகிற ஆள் கிடையாது. பட் நான் பண்ண இந்த டெஸ்ட் சீரியஸ் வின்னுக்கு வந்து இன்னொருத்தர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்கன்னு ரவி சாஸ்திரியை கூட அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸை வச்சு நம்ம வின் பண்ணோம். ஆஸ்திரேலியாவே திணறிடுச்சு ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் வின் பண்ணி கொடுத்த ரஹானே எங்கே, நம்ம புஜாரா எவ்வளோ அந்த பக்கம் எல்லா விக்கெட்டும் விட்டுருவோம். எப்பா கிரிக்கெட்டை வந்து இனிமேல் நாங்கள் அக்ரஸனாக தான் ஆட போகிறோன்னு நம்ம ரவி சாஸ்திரியும் விராட் கோலியும் ஸ்ரீலங்காவில் ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஆனாங்க. மொதல் 2 மேட்ச் ஆடின அக்ரஷனில் நம்மளோட 20 விக்கெட்டும் அக்ரஸிவாக போயிடுச்சு. அப்புறம் வந்து ஆடினார் நம்ம புஜாரா, பயங்கர ஒரு இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸ் செம சாலிட். மற்றவன் எல்லாம் அவுட் ஆயிடுவான். நம்ம அந்த சீரியஸ் நல்லா ஆடுறதுக்கு அப்புறம் புஜாரா தான் ரீசன் ஆட போவாங்க. அதுக்கப்புறம் அவர் தூக்கவே மாட்டாங்க. கேமோட பிளானே மாற்றிட்டாங்க. அப்பா இவ்வளோ அக்ரஷன்லாம் தேவையில்லை, இவர் ஒரு சைடு சாலிடாக நிற்கட்டும், அந்த சைடு வரவங்க ரன்ஸுக்கு போவோம், லூஸ் பால்ஸ் போட்டால் பந்து மாதிரி ஆளுங்களை வச்சு லூஸ் பால்ஸை பனிஷ் பண்ணி ரன்ஸ் ஆடிடலாங்கிற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சாலிடான பேட்ஸ்மேன் தான் புஜாரா. எவ்வளோ அடி வாங்கினார், எத்தனை மேட்சஸ் அப்பயும் விக்கெட் விடாமல் நின்னாருங்கிறது அந்த சாக்ரிஃபைஸ்லாம் சும்மா இல்லை. என்னடா அடி வாங்கலாம், நம்ம ஏதோ ஒரு படம் இருக்குது கிரிக்கெட், தமிழ் படம் கிரிக்கெட்டை பற்றி எடுத்திருப்பாங்க. அதில் சூரிய அடி வாங்கிட்டு காட்டுறான், அதெல்லாம் ஜோக்கு காமெடி. உண்மையான கிரிக்கெட்டில் 150 போட்டால் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பால் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி பால்லலாம் ஒரு அவ்வளோ அடி மிச்சல் ஜான்சனுக்கு நிறைய பிளேயர்ஸ்க்கு அடி வாங்கினார். பட் அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் கூட ஒழுங்காக இல்லை. ஒருத்தர் அதை சொல்லாமல் கமெண்டேட்டராக சுற்றிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு என்ன நிலமனே தெரியாமல் ஜிங்ஸ் இன்னும் வந்து டொமஸ்டிக் மேட்சஸில் இருக்காங்க. உண்மையாகவே கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லா சீனியர்ஸ்க்கும் கண்டிப்பாக நல்ல ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோதான். விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாரா, ரஹானே, அஸ்வின், ஜடேஜாவை கூட சீக்கிரம் நம்ம அனுப்பிச்சு அஸ்வினை பற்றியும் சொல்லி ஆகணும். ஹர்பஜன் சிங் வந்து இருக்கும்போதே அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹர்பஜன் மேலே தான் வந்து மீடியா இருக்கும், இவர் தான் விக்கெட் எடுத்து தரணும் அதுன்னு. நம்மால் வந்தார், சும்மாலாம் கிடையாது, அவ்வளோ அடி வாங்கிட்டு தான் வந்தார். நம்ம ஒரு மேட்ச் வந்து ஐபிஎல்லில் கூட பார்த்தீங்கன்னா 1 ரன் அடித்தா ட்ரான்னு இருக்கும், 2 ரன் அடித்தா ஏதோ வின்னு இருக்கும், மேட்ச் ட்ரா ஏதோ ஆகிடும். அந்த மேட்ச் கடைசி அஸ்வினே சொல்லுவார், அப்படி ஒரு சின்ன பையன் வந்தான் சினிமா தேட்டரில், ஏன்னா டொக்கு வச்சுட்டு ஓடி இருக்கலாமேண்ணா, ஓடி இருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போமேண்ணா. நான் டொக்கு வச்சு ஓடக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை. பட் கிரிக்கெட் ரியல் கிரிக்கெட்டுங்கிறது வேறங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். ஸோ அங்கேருந்து அஸ்வினுங்க ரிட்டையர் ஆகும்போது அஸ்வின் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு மைண்ட். அஸ்வின் வந்தாலே விக்கெட் எடுத்து தருவார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அஸ்வின் போட்டாலே விக்கெட்டு. எவ்வளோ விஷயங்களை அவர் மாற்றி விட்டு போனார். அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிற விஷயங்கள் நிறைய இன்புட்ஸை வந்து அவரோட சேனலில் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நடந்தது, இப்படி தான் நடந்ததான்னு. ஒரு கேரம் பால்ங்கிற பேர் வச்சுட்டு அஸ்வின் உள்ளே வந்து எவ்வளோ விக்கெட் எடுத்து எவ்வளோ சாதனைகளை படித்து, ஹர்பஜன் சிங்கை நம்ம மறந்துட்டு இன்றைக்கி நம்ம அஸ்வினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்த புதுசில் எல்லாம் ஹர்பஜன் இருந்தோம். அவரும் நல்ல ஒரு பவுலர் தான், எல்லாமே ஓகே. பட் இன்றைக்கி அஸ்வினை பற்றி ஒரு யாராவது நம்ம பேசணும்னா அப்போ என்ன ஒரு ரெக்கார்டு அவர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அவரையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். இப்போது சென்னையில் இதுக்கு முன்னாடி நிறைய பிளேயர்ஸ் சென்னையை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பவுலராக வந்து எல்லாரோட மனசில் சென்னைனா மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் ராபின் சிங், தினேஷ் கார்த்திக் அப்படி இருக்கும். அப்புறம் பாலாஜி வந்தார், அப்புறம் அவர் இன்ஜுரி போனாங்க. பட் நிலையா எப்போவுமே இன்னும் பல வருஷம் இருக்குன்னா அது அஸ்வினோட பேர் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா, இந்த எறாலேருந்து வெளியே போன எல்லாருக்குமே தனியாக நம்ம வீடியோ பண்ணலாம், அந்தளவுக்கு சாதிச்சிருக்காங்க. பட் இந்த எறாவை நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ.